வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். எல்லாம் உங்கள் புண்ணியந்தான். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, நான் இல்லாமல் நீங்கள் இருந்துடலாம், ஆனால் நீங்கள் இல்லாமல் நான் இருக்க முடியாது. அதுதான் உண்மை. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, வாரத்தின் கடைசி நாள் ஸ்கூலு. நாளைக்கு லீவு பாப்பாவுக்கு. மதுப்புல அம்முக்கிட்டே என் தஞ்சத்துக்கு நாளைக்கு லீவு. அதனால் இன்றைக்கி வாரத்தின் கடைசி நாள் வாசி நல்ல ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு. அதுக்கு இரண்டாவது சுட சுட சோறுன்றத, சூடான சோறு, சுவையான சோறு, அருமையான ஒரு சாம்பார் தான் இன்றைக்கி. அதாவது நம்ம வீட்டை அரைச்சி வச்சு இடித்த சாம்பார். ஏமா இல்லை, உண்மையை சொல்ல மாட்டேறியே. சூப்பராக இருக்கா? கேரட்லாம் திங்குமா மது? சாப்பிடும் கேரட்லாம். மதுமா, அப்போ உனக்கு ஸ்பெஷலாக சோறு கட்டுறேன்டா. பண்ணுறா. அருமையான சாம்பார் மது பாப்பா. ஏன் மது கத்திரிக்காயெல்லாம் சாப்பிடும்டா. சாப்பிட்ணு சரியா? கத்திரிக்காய் அதெல்லாம் சாப்பிட்டா இது நல்லதுடா. கேரட்டு சாப்பிடியாம்மா? இந்த கேரட்லாம் பொறுப்புறப்பா. போதுமா சாப்பாடு? அப்புறம் விளைச்சு இப்படி சாப்பாடு மதியத்துக்கு பாவம். இது அப்படியே ஊட்டிடும் பிள்ளைக்கு. உரப்பு போடாமடா என் தங்கமே. எடுத்துருவா. ஓகேவா? டெய்லி கிழங்கா பொறிச்சு வச்சு விட முடியுமா? உருளைக்கிழங்கு, வாழைக்காய், விடுறி பிள்ளைக்கு. நம்ம பிள்ளைக்கு பீட்ரூட்டும் 2 பேத்துக்குமே முகமே அப்படியே சரியில்லைப்பா. நண்பர்களே, பிள்ளைக்காக தான் சம்பாதிக்கிறோம். என்கிட்ட 10 பைசா சொத்து பத்து கிடையாது. வாடகை வீட்டில் தான் குடியிருக்கேன். என் பிள்ளைய என்ன கேட்குதோ நான் அதை வாங்கி கொடுத்துருவேன். டெய்லி என் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு டெய்லி 10 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறேன். நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களா? என்னடா மாதம் அதுவே 300 ஆயிடுச்சு. டெய்லி 10 ரூபா ஸ்நாக்ஸு. மாதம் அதுவே 300 ருபீஸ். இதை யார் சாப்பிட்னா சாப்பிடா? இப்படி இந்த மிச்ச மீதாரி தான் நண்பர்களே டெய்லி நான் சாப்பிட்றேன். அது கிடைக்கிறத மிச்ச மீதாரி கொஞ்சமாக சோறு விட்டுக்குருவேன். மிச்ச மீதாரி தான் நண்பர் நான் சாப்பிடுவேன். போட்டுக்கப்பா காயை ஃபுல்லாக. கத்திரிக்காய் ஏண்டி போட முடியும்? கத்திரிக்காயை போட்டு தொலைஞ்சு ஏற்கனவே அரிச்சு தொலையுது கை காலெலாம். கத்திரிக்காய் சாப்பிட்டா நான் பண்ணு. எப்படி மாங்காய் வந்துச்சு இப்போ திடீர்னு? அது எப்படி மாங்காய் வந்துச்சு? சாக்ஸ் போட்டு ஸ்நாக்ஸ் இருக்குல்ல, அது
நாளைக்கு லீவு, நல்லா ஜாலி ஒன்று நாளைக்கு. கடைச்சாம்பு கடை முடியா விஷயமே ஒன்று தான். இன்னும் டேஸ்ட் இல்லை, மண்ணு மாதிரி இருக்கு. உரப்பு உரப்பு போட்டால் சொல்லிடுது. இட்லி சாம்பார் நல்லா இருக்குது. இது இட்லி ஊற்றி அடித்தா நல்லா இருக்கு. சீக்கிரம் வரைக்கும் எப்படி வேகமாக கிளம்புனேன். நாளைக்கு பாருங்கள், லீவுன்னு வெளில 6 மணிக்கு வந்துச்சு போது. இப்போ வேணும் வந்து அழுகுல வேணும் வருது. எப்பா புளிக்குதுப்பா மாங்காய். மாங்காடா அப்புறம் பிடிக்கதான் செய்யும். சாப்பாடு ஒன்றும் சரியில்லை. பிள்ளை எப்படி சாப்பிட முடியும்ப்பா? பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் தனி மிளகாத்தூள் எடுத்து கொஞ்சம் கொடுப்பான். உரப்புக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிறப்போ பீட்ரூட் இருக்குங்களா? உரப்பு போட்டு வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸை கொட்டி தட்டுறவங்க சூப்பர். பாப்பா உங்களே உலகத்தில் எதை வேணாலும் வேஸ்ட் பண்ணலாம், ஆனால் அன்னத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை வேஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு கஞ்சியே கிடைக்காது வருங்காலத்தில். என்னடா நீ சொல்லிட்டு நீயே வச்சுக்கன்னு வந்தா தந்தேன்.
உணவை மட்டும் யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே நம்முடைய நிகழ்ச்சி தொகுத்துருங்க. சரி லட்சுமி ஸ்டோர் ரூமுச்சிரம் மதுரை 14 என்பதை மிக்க மகிழ்ச்சி விடைபெறி நன்றி வணக்கம். ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க. மற்றொரு சந்திக்கிறேன். பாய்.